தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் ஸ்ட்ராபெரி பழத்தில் இருந்து எப்படி செடிகளை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி ஆரஞ்சு செடி, ஆப்பிள் செடி, கொய்யா, எலுமிச்சை பல வீடியோக்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங், மரம், செடி வளர்ப்பு அப்படி இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த விதைகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நமக்கு எல்லா பழத்துலேயும் அந்த விதைகள் உள்ளால தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராபெரியை பொறுத்தவரையில் விதைகள் பழத்தோட வெளியில தான் இருக்கும். இந்த குட்டி குட்டியாக கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஸ்ட்ராபெரியோட விதைகள். இதை வச்சு தான் நம்ம செடிகள் உருவாக்க போகிறோம். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது கடுகை விடையுமே ரொம்ப சின்னதாக இருக்கும். கீரை விதைகள் ரொம்ப சின்ன விதைகள் அப்படி சொல்லுவோம். ஆனால் அதை விட கூட இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். சின்ன ஒரு தூசு மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2-3 மெத்தடில் நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நம்ம எப்படி எடுத்தோம்னாலே ஈஸியாக அந்த விதைகள் வந்துடும். ஆனால் கையில் ஒட்டிக்கும். நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது இல்லாமல் நம்ம அடுத்ததாக இன்னொரு மெத்தட் பார்க்கலாம் எப்படி எடுக்கிறதுன்னு. தண்ணி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த ஸ்ட்ராபெரியை வச்சுட்டு நீங்கள் கையால் எடுத்தீங்கன்னா அந்த விதைகள் தண்ணியில் போயிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். சின்ன சின்னதாக அந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அது ஸ்ட்ராபெரி விதைகள் தான். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தட். நம்ம இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா அந்த விதைகள் நமக்கு தனியாக கிடச்சிரும். இப்போ நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. அந்த விதைகள் மேலே இருக்கும், தண்ணி கீழே போயிடும். இந்த மாதிரி நம்ம இந்த விதைகளை எடுத்துக்கலாம். அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலேயே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அந்த விதைகளை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது நான் சும்மா கையால் எடுத்த விதைகள். இப்போ நீங்கள் பார்க்குறது இது கூடவே நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தோம்ல அந்த விதைகளை இப்போ சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள், டிஷ்யூ பேப்பரில் இருக்குல்ல, இதுதான். இந்த விதைகளை நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாகவும் ஸ்ட்ராபெரி பழத்துலேயும் நம்ம செடிகள் உருவாக்க முடியும். அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த விதைகள் பாருங்கள், நான் ரொம்ப க்ளோஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் இந்த பழங்கள் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம். அந்த விதைகள் கருப்பு கலரில் இருக்கிற பழங்களில் உள்ள விதைகள் தான் நமக்கு செடிகளாக வரும், மற்றது வராது. ஸோ நல்லா முதிர்ச்சி அடைந்த பழங்கள் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதுக்காக இந்த மண் கலவை பார்த்திங்கன்னா நீங்கள் மண் அல்லது தேங்காய் நார்ப்பொடி அதோட கொஞ்சம் உரம் கலந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் விதைகள் முளைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதில் நம்ம விதைகளை போட்டுக்கலாம். விதைகளை தூவி விட்டதுக்கு அப்புறமா அது மேலே கொஞ்சமாக மண் அல்லது அந்த கோகோ பீட், அதாவது தேங்காய் நார்ப்பொடி சொல்லுவோம்ல, அது போட்டுக்கலாம். இந்த மண் கலவையை பொறுத்தவரையில் எனக்கு அந்த மண், அந்த தேங்காய் நார்ப்பொடி எதுவுமே கிடைக்காததுனால நான் சாதா மண் தான் வச்சுருக்கேன். ஆனால் இதில் விதைகள் அவ்வளோ கரெக்டாக வராது. எல்லா விதைகளும் உங்களுக்கு ஒரே டைமில் கரெக்டாக நல்லபடியாக வரணும் அப்படின்னா கட்டாயமாக மணல் அல்லது கோகோ பீட் அப்படின்னா தேங்காய் நார்ப்பொடி, இதில் தான் நீங்கள் இந்த விதைகளை போடணும். கொஞ்சமாக உரம் ஏதாவது கலந்து போட்டிங்கன்னா செடிகள் நல்ல வளர்ச்சியாக வரும். ஸோ அதுதான் பயன்படுத்துங்க. சாதாரண மண் வச்சிங்க அப்படின்னா விதைகள் நல்லபடியாக வராது. அதாவது வரும், எல்லா விதைகளும் ஒரே டைமில் வராது. எப்போவுமே அந்த செடிகள் முளைச்சி வர்றதுக்கு அந்த மணல் கொஞ்சம் லேசானதாக இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் செடிகள் ஈஸியாக முளைச்சி வரும். அதனால தான் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ராபெரி பழத்தை எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த விதைகள் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வச்சுட்டு இது மேலேயும் நம்ம முதல்ல பண்ணது மாதிரி தான் மணல் ஏதாவது போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டால் போதும். ஸ்ப்ரே பண்ணி விடணும், அப்படி இல்லைன்னா தண்ணி தெளித்து விடணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி 3 தடவை தண்ணி கட்டாயம் வேணும். அதாவது அந்த மண்ணில் எப்போவுமே ஈரப்பதம் இருக்கணும். அது நம்பர் 1 கண்டிஷன். அதே மாதிரி அந்த மண் ரொம்ப லேசான ஒரு மண்ணாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த விதைகள் ஈஸியாக முளைச்சி வந்துடும். இது எத்தனை நாளையில் முளைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 நாட்கள் வரை ஆகலாம். நம்ம போடக்கூடிய அந்த விதைகளோட தன்மை, அந்த மண்ணோட தன்மை, இதை பொறுத்து அந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த விதைகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தண்ணியை ஒரேடியாக ஊற்றக்கூடாது, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், விதைகள் முளைச்சி வந்துடுச்சு. இது நான் முதலே சொன்ன மாதிரி தான். நான் மணல் அது மாதிரி பயன்படுத்தலை. சாதாரண மண் வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் முளைச்சி வந்திருக்கு. ஒரு சிலது பெருசாக இருக்குது, ஒரு சிலது சின்னதாக இருக்குது. பாருங்கள், இந்த விதைகள் எப்படி முளைச்சி வரும்னா ஃபஸ்ட்டில் வரக்கூடிய 2 இலைகள் சாதாரண இலைகள் மாதிரி தான் இருக்கும். 3ஆவது வரக்கூடிய இலையை பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தலையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இலையாக இருக்கும். கொஞ்சம் பெருசான உடனே அந்த செடியை நீங்கள் தனியாக எடுத்து தனியாக ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராபெரி செடிகளை உருவாக்கணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.